Happy Sabbath. ஸோ ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் அநேக பாடங்கள் படிச்சுன்னு இருக்கிறோம். இரண்டாவது காலாண்டு தேவனுடன் உறவில் வளருதல். ஸோ க்ரோயிங் இன் கிரைஸ்ட் லெசன் புக் இருக்குது. லெசன் புக் இல்லாதவங்க ஜஸ்ட் யூ கேன் டேக் ஃப்ரம் யூ. தேர்ட் லெசன் ப்ரைட் வாசஸ் ஹியூமிலிட்டி. மனன வசனம் படிக்கலாம். So Luke chapter 14 verses 11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். So we'll start with the prayer. Heavenly Father, we thank you so much, Father God. We come to your presence during this Sabbath day. Kindly fill with the Holy Spirit so we can attain the perfect meaning and an understanding of this Sabbath lesson, Father God. Kindly help us, even those who are listening, and while I am taking, kindly take control each and every second of our session, Father God. In the mighty name of Jesus Christ, Amen. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெட்டிங் இல்லைங்களா? லூக் 14:11 ஆல்ரெடி நம்ம மெமரி டெக்ஸ்ட் நம்ம படித்தோம். ஜஸ்ட் சம் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் இதில் மெமரி டெக்ஸ்டில் என்ன சொல்லிக்கிறாங்கனாக்கா, தன்னைத்தான் யார் உயர்த்துகிறானோ தாழ்த்தப்படுவான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இந்த வர்சஸ் எல்லாம் நம்ம படித்தா கூட வி ட்ரை டு எக்ஸால்ட் அவர் செல்ஃப். பட் ரிசல்ட் வாட் இஸ் த பைபிள் டெல்ஸ்? யார் உயர்த்தப்படுங்க அவன் தாழ்த்தப்படுவான்னு ரிசல்ட் ஆல்ரெடி ஜீசஸ் கேவ் த சர்டிஃபிகேஷன். பட் வி அன்ஏபிள் டு டைஜஸ்ட் ஆர் மெடிடேட், வி ஹேவ் டு அப்ளை. ஸோ இங்கே இன்ட்ரொடக்ஷன்ஸில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, வர்சஸ்லாம். ஸோ நிறைய பேர் என்னன்னாக்கா, கொஞ்சம் பேர் ஸோ நான் தான் நல்ல ஆய்வாக இருக்கணும், மற்றவங்க கூட நான் தான் பெரியவன், எல்லாத்துலேயும் இட் இஸ் ப்ரைடுன்றது வந்து பர்சனல் லைஃப்பில் இருக்குது, அவர் அப்பியரன்ஸில் இருக்குது, அவர் வெல்த்தில் இருக்குது, ஈவன் ஸ்பிரிச்சுவல் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆல் டுகெதர் கம்பைனிங் வி அனலைஸ் அண்ட் கம்பேர் வித் அதர்ஸ். நம்ம சம்டைம்ஸ் என்னன்னா வெளியே சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் we believe and think we are the great. Because one of the great theologians நேற்று இந்த ரெஃபர் நம்ம படிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, this pride is unseen monstersன்றார். ஸோ ஆப்ரேட்டிங் வித்தின் அஸ், unseen monsters. பெரிய ஒரு விலங்கு, ஒரு கண்ணுக்கு தெரியாத விலங்கு வந்து நம்மளுள்ளே வேலை செய்கிற ஒரு மான்ஸ்டராக இருக்குதுன்றாரு. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இந்த லெசனை நம்ம படிக்கும் போது, ஸோ அதுதான் நம்ம முடிக்கும் போது, நம்மளில் இருக்கிற இந்த கேரக்டரு, அந்த ப்ரைட்னஸ்ஸு, ஜஸ்ட் வி கேன் ஆஸ்க் காட் டு கம்ப்ளீட் டு மேக் நில் ஸ்டாண்ட் ஸ்டில். ஜஸ்ட் வி கேன் ஃபோக்கஸ் ஆன் ஹியூமிலிட்டி. ஆனால் நம்ம எல்லாமே கம்பேர் பண்ணுறோம். ஸோ இவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஸோ எனக்கு தான் நல்லா இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லைன்ட்டு. பட் இயர் வி ஆர் மிஸ்ஸிங். இங்கே லெசனில் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே ஆல் வாட் எவர் த ஒர்க் ஆர் சர்ச் கோஸ், வாட் எவர் த செக்ஷன்ஸ் த பீப்புள் ஸ்டாண்ட், எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்தில் தே ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெய்லி லைஃப் ஆஃப் ப்ரைட்னஸ். ஏதாவது ஒரு வழியில் கடுகு அளவு நம்மளில் வந்து அந்த ப்ரைட்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வி கேனாட் சே nobody has prideness, but some of will have some higher prideness. கொஞ்சம் பேருக்கு நிறைய ப்ரைட்னஸ் இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு கம்மியாக இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு ஓப்பனாக சொல்லலாம், கொஞ்சம் பேர் வந்து மனசில் நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். பெருமையும் தாழ்மையும் ரொம்ப, எஸ்பெஷலி ஃபார் கிறிஸ்டியன்ஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நேற்று கூட ஒரு பாஸ்டர்கிட்ட பேசியிருந்தேன். இஸ் எ வெரி ரினவுண்ட் பாஸ்டர். அவரு கூட இந்த லெசன் நம்ம படிக்கும் போது, இந்த லெசன் எழுதுனவங்க நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒரு லேடி தான், நீனா ஹட்சின்சன். அவர் இமிடியேட்டாக அவர் சொன்னார், ஷீ இஸ் நாட் குவாலிஃபைடு, ஷீ இஸ் நாட் எ டாக்டர்ன்ட்டார்.
அதான் எப்படி போகுது அந்த கான்செப்ட்ஸ், மனிதனுடைய கான்செப்ட்ஸ் எப்படி போகுது பார்த்தீங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்கிற மாதிரி கரெக்ட் தான். ஷீ நெவர் ஹைலி எஜுகேட்டட். ஜிசியில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, எடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆர்டினரி ஆஃபீஸர் கூட இல்லை அவங்க, ஜஸ்ட் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங். ஆனால் காட் இஸ் எ கிரியேட்டட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். உங்களையும் காட் தான் கிரியேட் பண்ணார், என்னையும் காட் தான் கிரியேட் பண்ணார். அதனால் நான் ஏன் கம்பேரிசன் பண்ண இன்னும் கம்பேரிசன் பண்ண we making Jesus made a partiality, just he is not created a perfect creation மாதிரி அந்த லெவலில் நம்ம திங்கிங் அந்த ப்ரைட்னஸ், இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் த காட்ஸ் கிரியேட்டர், அந்த ஃபால்ஸோட அந்த மைண்ட் செட்டு ப்ரைட்னஸ் எடுத்துன்னு வருது. யூ ஷுட் வெரி கேர்ஃபுல். இருந்தாலும் இவங்க எஜுகேஷன் இல்லை, இவங்க எழுதுகிற இந்த 13 லெசன் படிக்கும்போது எவ்வளோ ஆழமாக இருக்கும்போது எனக்கே ஸ்டன் ஆகிடுச்சு. சிம்பிள் கான்செப்ட்ஸ், ஒரு லெசனும் சிம்பிள் ஹெட்டிங், சிம்பிள் வர்சஸ், நோன் வர்சஸ் தான். ஆனாலும் அந்த ஆவிக்குரிய விஷயம் நம்மளுக்கு எது தேவைன்னாக்கா இதுதான் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. தெர் இஸ் நோ பிக் டாக்டரின்ஸ் ஷி ஹஸ் ரிட்டன், பட் த பேசிக் திங்ஸ் வாட் எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் அப்ளை. ஸோ அதுதான் பார்க்கணும். நம்ம யாருமே எடுக்கக்கூடாது. எல்லாருமே கடவுள் யூஸ் பண்ணிக்கிறாரு, எல்லாருமே கடவுள் கிரியேட் பண்ணார். கடவுள் இந்த லெசன் பிரகாரம், பைபிள் பிரகாரம், ஜீசஸ் டீச்சிங், பால் டீச்சிங் பிரகாரம் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் காட் கிரியேட்டட் ஃபார் டு வர்ஷிப் ஹிம், டு விட்னஸ் ஹிம். ஸோ ஐ ஹாவ் சம் அபிலிட்டிஸ், ஐ ஹாவ் சம் விட்னஸிங் ஸ்பெஷல் கேப்பபிலிட்டிஸ், யூ ஹாவ் சம் ஸ்பெஷல் கேப்பபிலிட்டிஸ், பட் ஐ cannot discern that. God knows, you knows, but higher or lower, we have to accept each and every brothers as a team. We have to move forward as a ministry. So there is take in a heart that human character of humility, not prideness. It is very important. We move to Sunday lesson. அகந்தையின் பிடிவாதம். ஸோ இதில் லெசன்லேயே கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைட்னஸ் அது ஒன்று யாருக்கு வருதுனாக்கா பொலிட்டீஷியன்ஸ் ஞாபகம் வருது. வி ரிமெம்பர் த பிக்கர் பொலிட்டீஷியன்ஸ், செலிபிரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு, ஸோ ஆக்டர்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் தான் நம்ம எடுத்துன்னு போகிறோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தாக்கா இந்த ப்ரைட் அண்ட் தி ஹியூமிலிட்டி, இந்த கம்பேரிசன்ஸ், ப்ரைட்னஸ், ஈவன் வி ஹாவ் ஒன் காட்லி சில்ட்ரன். ஸோ தட்ஸ் வாட் திஸ் லெசன்ஸ் கிவிங். அண்ட் ஈவன் இந்த ஒரு அகந்தையின் பிடிவாதத்தில் யாரை பற்றி சொல்கிறாங்களா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் லூசிஃபர். இந்த ப்ரைட்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் இட் ஸ்டார்ட்ஸ் மீன் லூசிஃபர் இட் ஸ்டார்டட். ஹி இஸ் அ ஃபாதர் ஆஃப் லைஸ், ஹி இஸ் அ ஃபாதர் ஆஃப் சின். ஸோ இங்கே படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஐசையா 14 அண்ட் எசேக்கியேல் 28 2 அதிகாரத்தில் லூசிஃபர் பற்றி சொல்கிறது. ஆனால் அந்த பைபிளில் யாரை பற்றி சொல்லணும்னா கிங் ஆஃப் பேபிலோன் அண்ட் கிங் ஆஃப் டயர், இந்த 2 ராஜாக்களில் பற்றி சொல்கிற இந்த பைபிளில் ஆனால் அது பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்கல் மீனிங் யாரை பற்றி சொல்கிறாங்கனாக்கா லூசிஃபர். என்னதுக்குனாக்கா கிங் ஆஃப் பேபிலோன் அண்ட் கிங் ஆஃப் டயர், த கேரக்டர் இஸ் they have the character of prideness. தீரு ராஜாவும் பேபிலோன் ராஜாவும் அவங்கள மனசில் என்ன இருந்துச்சுனாக்கா நான் தான் பெரியவன். பேபிலோன் ராஜா என்ன சொல்கிறாரு, அந்த அரண்மனை கட்டிட்டு இந்த நான் கட்டின அரண்மனைப்பான்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ ஐ ஹவ் பில்ட் திஸ் ஒண்டர்ஃபுல் பேலஸ்ன்றார். தீரு ராஜா என்னத்துக்கு வந்துச்சு, இவங்க பெரிய கடவுளுடைய இந்த கடவுளை உலகத்தை ஏற்படுத்தின கடவுள்ன்றாரு. இந்த டெம்பிள் தான் பெரிய மெக்னிஃபிசன்ட் டெம்பிள், பட் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு எல்லாத்துக்கும் நான் தான் அந்த வுட்டு சப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இவங்களுக்கு சப்ளை பண்ணும்போது நான் எவ்வளோ பெரியவன். ஐ ஹவ் சப்ளைட் திஸ் கிரேட் காட், த கிரியேட்டர் ஆஃப் காட், த சாங்சுரி, த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். ஸோ ஐ ஹவ் சப்ளைட் த ஆல் பேசிக் மெட்டீரியல் ஃபார் திம். ஃபார் தட் ஐ ஆம் த கிரேட்டஸ்ட். ஸோ த ப்ரைட்னஸ் வாஸ் தேர், தே புட்டிங் அபோவ் தென் த காட்ஸ் த்ரோன். ஸோ தட்ஸ் வாட் இதுதான். அது நெக்ஸ்ட் எங்கே அந்த எவனில் அந்த ப்ரைட்னஸ் ஸ்டார்ட் ஆகி எங்கே வந்துச்சுனாக்கா ஆடம் ஈவ் அந்த ஏதன் தோட்டத்தில் ஸ்டார்டட். ஜஸ்ட் வி ஆல் நோ. ஸோ இதுக்கு என்ன கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்கன்னா பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 காட் இஸ் த கிரியேட்டர், ஜீசஸ் இஸ் த கிரியேட்டர். ஈ லெஃப்ட் தட் ஹெவன்லி த்ரோன், ஈ கேம் அஸ் எ
man among us, one of us. So very simple, humble. So அதுதான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. I can read 1 John 2:15-17. பெருமை பற்றியும் உலகத்தை நேசிப்பது பற்றியும் 1 யோவான் 2:15-17 வலியுறுத்துகிற 3 முக்கிய காரியங்கள். 1 John 2:15-17. You can read somebody. So wherever this pride is coming, just there also sometimes we have அந்த ப்ரைட் இருக்கும்போது உலகத்தில் அந்த ஒரு ஆசை, அந்த ஸ்ப்ளெண்டரு, மணி, ஸோ இது கூட ஆட்டோமேட்டிக்காக வருதுன்ட்டு இங்கே சொல்லிக்கிறாங்க. ஜஸ்ட் Mark 12:31. You can read 12:31 Mark. ஸோ இது என்னன்னாக்கா தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் தன்னைத்தானே நேசிப்பது போல் பிறரையும் நேசிப்போது எனக்கு இருக்கிற நான் பெரியவன் அந்த ஒரு கான்செப்ட்ஸில் எடுத்துன்னு போனாக்கா அந்த தாட்ஸ் வருது, இந்த ப்ரைட்னஸ். அப்போது நம்ம பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ நம்ம நேசிக்கும் போது நான் கூட பெரியவன் இல்லை, நீ கூட பெரியவன் தான் சொல்லிட்டு அந்த பார்ஷியாலிட்டி வராத. வி ஹாவ் டு அப்ரிஷியேட் அதர் ஆல்சோ. ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம அந்த இது பண்ணாக்கா தன்னைத்தானே நேசிப்போது போல் பிறரையும் நேசிக்கும் போது இந்த ப்ரைட்னஸ்ஸு அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து நம்ம வந்து மற்றவங்களையும் என்கரேஜ் பண்ணுவோம், அதில் பார்ஷியாலிட்டி பண்ணுவோம். இந்த குணம் இருக்கும் போது பர்ஃபெக்டாக அது எதில் வெளிப்படுதுனாக்கா வி ஷோ த ஹியூமிலிட்டி ஃபார் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். இட் இஸ் நாட் வேர்ல்ட்லி ஸ்ப்ளெண்டர், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஸோ காட் ஹேவ் டு டேக் இஸ் கேரக்டர் அண்ட் இன் அஸ். ஸோ இதில் எதனாவது வி கேன் ஷேர் அகந்தையின் பிடிவாத குணம். அதில் இங்கே என்ன சொல்லிக்கிறாங்களா, உன்னை பார்த்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்ம வி ஹவ் அப்ரிஷியேட்டிங் அதர்ஸ். இன்றைக்கி நல்லா சர்மன் எடுத்தப்பா, நீங்கள் நல்லா பைபிள் ஸ்டடி எடுத்த, நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற, நல்ல உங்களுக்கு அன்பான குணம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஆனால் இந்த அப்ரிஷியேட் பண்ணுறது வெதர் இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட், இட் இஸ் வெரி ட்ரூ தட் வாட் யூ ஸ்பீக்கிங். அந்த சொல்லுகிற அந்த வார்த்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து உங்கள் உள்ளத்திலோட அன்பாக வருகிறதா இல்லை, இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இது வந்து கேரக்டரோ அந்த ஒரு கேப்பபிலிட்டி எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு சொல்கிறோமா. இதுதான் நீனா அச்சன்சன் வந்து இங்கே எழுதியிருக்கிறாங்க. அவுட்வேர்டில் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வெதர் we are telling this appreciation outward but not inside. So இந்த ஒரு டிஃப்ரென்ஸு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. when we appreciating அந்த அப்ரிஷியேஷனில் வந்து பர்ஃபெக்டாக ஹியூமிலிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். எனி பாயிண்ட்ஸ்? சண்டே லெசன் ஆர் ஐ கேன் மூவ் டு மண்டே? மனுஷனுடைய குணாதிசயத்தில் இதுவும் ஒன்று. இது ஒன்றும் புதுசோ அல்ல, இட் இஸ் நாட் ஏ ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டர். அமாங் ஆல் தி கேரக்டர்ஸ் இதுவும் ஒன்று. சாரி, பெருமை என்பதுக்கு ஒரு எதிர்ப்பதமான வார்த்தை தாழ்மை. அப்போ பெருமையை குறித்து பார்க்கும்பொழுது பிசாசை குறித்து சொல்லுகிறது, தாழ்மையை குறித்து பார்க்கும்பொழுது யாரை சொல்லுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுது. சரி, மனுஷ குணங்களிலே இதுவும் ஒரு குணமாக இருப்பதனால அதை மனுஷனே தன்னுடைய அடக்கத்தில் கொண்டு வர முடியாத காரணத்தினால நாம் யாரை நினைவு கூறணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறணும், ஒப்பு கொடுக்கணும். ஏனென்றால் இந்த பெருமையாகப்பட்டதுனால்தான் சாத்தான் எங்கே வர வேண்டியிருந்துச்சு? இந்த பூலோகத்துக்கு தள்ளப்பட்டதாக இருந்து அவன் மூலமாக இன்னைக்கு அந்த பெருமை இன்னும் ஒவ்வொரு உள்ளத்தில் இருந்தால் இருக்குதுங்க. எதுக்காக பெருமை பண்ணோம்? ஒரு நண்பருக்கு அவர் சொல்லுவாருங்க,
பெருமையிலும் தாழ்மையிலும் ஒரு பெருமை. எப்படி? ரிட்டையர்ட் ஆகிட்டையா, ஒரு 40,000 ரூபாய் பென்ஷன் வருது. ஏன்னா எனக்கு 5,000 வருது அவருக்கு தெரியும், அதனால சொல்கிறாரு. ஒரு 40,000 ரூபாய் பென்ஷன் வருது. 3 பிள்ளைங்களுக்கும் 3 வீடு கட்டிட்டேன். எல்லாம் நல்ல இப்போ ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை. தாழ்மையிலும் ஒரு பெருமை. அவர் ரொம்ப தாழ்ந்த மாதிரி சொல்லுவார், ஆனால் சொல்லக்கூடிய காரியங்களெல்லாம் என்ன? ரொம்ப பெருமை. அப்படியும் சில பேர் இருக்காங்க. இங்கு பெருமை இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், தாழ்மை உள்ளவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய பார்வையில் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நமக்கு மனன வசனம் சொல்லுது. அப்படியானா கிறிஸ்துவருடைய குணாதிசயங்களிலே மெய்யான ஒரு குணாதிசயம் கீழ்ப்படிதலும் தாழ்மையாக இருந்ததுனால அவர் எந்த இடத்தை பிடித்து கொண்டார்? தேவன் அவரை உயர்த்தினார். தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கத்தக்கதாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படியானா சில பேருக்கு இந்த பெருமை விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா எங்கிருந்து அங்கே இருக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாவம் இருக்கணும். என்னுடைய பெருமை எனக்கு அகந்தையை உண்டாக்கி என்னை அழிவுக்கு கொண்டு போகிறதா, விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்த பிறகு தான், இப்போ நம்ம உதாரணமாக சொல்லிடுங்க, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த குணம் எப்போ ரொம்ப அதிகமாக வரும்னாக்கா, வண்டி ஓட்டும்போது, காரை ஓட்டிகிட்டு வரும்போது இல்லை ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு வரும்போது நான் நினைப்பேன், யாராவது கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டா நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், மற்ற ஓட்டானே அவன் தான் ரொம்ப தப்பாக செய்கிறான், என்கிட்டயே தப்பு இருக்குங்க. போன வாரம் கூட அப்படி தான் ஆயிடுச்சு. சிக்னல் விழுந்துட்டு இருந்துச்சு, கவனிக்கல, வந்துட்டேன். ஒருத்தன் ஆட்டோ மத்தியத்தில் வந்தான். அவன் என்ன பார்த்தான், நானும் அவனுக்கு கையை காமிச்சேன். ஆனால் என் தவறை நான் புரிஞ்சிக்கல. அங்கே என்ன வந்துச்சு? பெருமை வந்துச்சு. என்கிட்ட குறை இல்லை, அவங்ககிட்ட தான் குறை இருக்குது. ஆனால் இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீ உயர்த்தப்பட வேண்டுமானால் உன்னிடத்தில் என்ன இருக்கணும்? தாழ்த்தப்பட்ட குணங்கள் இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடிய குணங்கள் இருக்கணும், மற்றவர்களை உபசரித்து அவர்களை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு குணங்கள் இருக்கணும். அப்படி இருக்குமானா இந்த மனன வசனத்துக்கு அந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். இது தேவ குணங்கள் என்று மற்றவர்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். லூசிஃபர் தேவனுடைய குணத்தை நான் அவரை போல இருக்கணும்னு அவர் ஆசைப்படலை, அவருடைய பொசிஷனுக்கு தான் ஆசைப்பட்டார். அதனால தான் அங்கே விழுக வந்துச்சு. ஸோ பெருமை அப்படின்னா அதில் என்ன பார்க்குறோன்னா, அவரை விட நான் கீழே வந்தவனா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் லூசிஃபருக்கு வந்ததுனால தான் அவர் விழுந்தது அப்படின்னு நம்ம இந்த இதில் சனிக்கிழமை பாடத்தில் நம்ம பார்க்குறோம். இதில் இன்னும் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருமை அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, தேவனுக்கு அந்த மகிமையை கொடுக்காம இருக்கும்போது தான். அவரால் நான் செஞ்சேன், அவரால் தான் என்னால் அது முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம எப்போ அப்படி ஒத்துக்கிறோமோ அப்போ நமக்குள்ள அந்த பெருமை இருக்காது. ஏன்னா அது அவருக்கு போயிடும், அந்த மகிமை அவருக்கு போயிடும். அந்த மகிமையை அவருக்கு கொடுக்காம இருக்கும்போது தான் நாம் பெருமை கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் இந்த பாடம். Yesterday I read a quote. Okay, Lucifer was in God's glory, but he wanted the throne. What we forget is, we forget we are already having the glory of God. Glory number 1, we are in his image. Lucifer forgot that he is already created. So we are already filled with his glory. Glory number 2, we were lost, and now upon us is the blood of Christ, which we have received. That's glory number 2. We lost the image, and now. So all these things we must understand. That's why Paul, looking at God's glory, he said, I'm filthy rags. He said, I'm just filthy rags. So we must keep reminding ourselves, நம்ம சொல்லிட்டே இருக்கணும், நம்ம we are here only with God's glory. அப்போ தான் அந்த ப்ரைட் வராது மேலே. You keep reminding yourselves, if Lucifer did that, he kept on reminding himself that because of God's glory, I'm in this position. Because of God's glory. You know what he did? Our front seat la indar. Because of his gono, he went to the back seat. And what he did in the back seat la, he was putting evil into the minds of the other angels. So when we forget God's glory, we go to the back seat. We must remember that. So wonderful points
they are given one more Richard. இன்னொன்று வந்து சம்டைம்ஸ் வி டேக் ப்ரைட் சர்ச்லேயுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிவைன் சர்வீஸில் இருக்கோம், யாரோ புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா அது பாஸ்டருக்கு தெரியும் அவங்க யார் வந்திருக்காங்க இன்வைட் பண்ணவங்கள. இப்போ அவங்க வந்து இவங்க எவ்வளோ பெரிய ஆள், இவங்க இந்த ஆஃபீஸரு இப்படின்னப்போ அந்த இடத்துல காடோட க்ளோரி தான் அங்கே டிவைன் சர்வீஸ் டைமில். அந்த பர்சன் யாராக வேணா இருக்கலாம், ஹி மைட் பி த வெரி லோலி பர்சன் ஆர் மே பி த பிரசிடென்ட் ஆஃப் த செக்ஷன் ஆர் ஈவன் த கான்ஃபரன்ஸ். இப்போ அந்த இடத்துல வந்து யூஆர் இஃப் வீட்டல் இவங்க இவ்வளோ பெரிய ஆள், அவங்க அவ்வளோ பெரிய ஆள்னா அது பேசுகிறவங்களுக்குமே வந்து யூஆர் ஒன்லி ஃபியூலிங் தேர் ப்ரைடுன்ற மாதிரி ஆயிருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வென் இட் ஹேப்பன்ஸ் இன் த சர்ச் டியூரிங் டிவைன் சர்வீஸ் இட் இஸ் மோர் அது வந்து பிகாஸ் டிவைன் சர்வீஸில் சர்மன் கொடுக்குறது இஸ் த பினக்கல் ஆஃப் த சர்வீஸ், அதான் ஹைலைட் அந்த சேவத்துக்கு. அப்போ ஓகே நான் வந்து பெரிய ஆள் போல், நான் வந்து பேச வந்திருக்கேன், நான் இப்படி பெரிய ஆள்னு அங்கேயும் ப்ரைடு வந்துடுது தான். ஸோ சர்ச் ஐ மீன் நம்ம பேசிட்டு இருக்கிறது கரெக்ட் தான் இல்லையா, வெளியில் வந்து வி ஷுட் நாட் பி ப்ரைட்ஃபுல் ஆல் ஆஃப் தட், பட் when it happens in church it's more eating away the soul. So how can you, I mean, in the Mari solution, we can say, but what is the solution? The main solution is we must always glorify God. God has to be the, நிறைய preachers கேட்டிருக்கேன், even Randy Skeet said, if Jesus' name is not lifted up, the Holy Spirit is not present. அவர் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டார், if Jesus' name is, only Jesus' name has to be lifted up. If you want to tell somebody like what Stephen said, that is what's happening. You can always glorify the name of Jesus through his life, saying one statement that so and so the president, okay, through God's glory or through Jesus' life he has done this. That's how we should put it, so that somebody will be impressed. Is the solution, I feel. Yeah, anyway, this solution we come to conclude all this lesson. Thanks for wonderful inputs given. எல்லாரும் அவங்க சொல்கிறத கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. ரியலி ஐ அப்ரிஷியேட் மார்டின் சார், ரிச்சர்ட் அண்ட் Pastor Peter and Pervin says is very important. But what I missed they shared because the time is not there for me. And one more sister can add one. என்னுடைய क्वेश्चन என்னன்னா யாரையும் பிரைட் பண்ண கூடாதா? ஸோ சிஸ்டர் கேட்டுக்கிறாங்க, யாருனாக்கா நான் ப்ரைட் பண்ணக்கூடாதா, வேற அவங்கள அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதா? இல்ல இப்போ நீங்க பேசுறத ரிச்சர்ட் சொன்னாரு அங்க அவங்கள பத்தி சொல்றாங்க, அது மாதிரி சொல்லக்கூடாதா இனிமே? அதான் எப்படி பிரைட் பண்ணணும் அதான் என்னோட கேள்வி. யாரையும் பிரைட் பண்ண கூடாதா? Sister, understand your question. So as usual, as a brothers sisters, we are telling their name, there is qualification, what is done. அப்போ அந்த பண்ணும்போது even in the divine service we exalt that for such a person above than the divine Christ. Whether we cannot say like that or how we can handle Stephen and Beulah sister and Martin. Possibly we'll close this Sabbath class in நான் ஒன்றே ஒரு இது சொல்லி முடிச்சிடுறேன். நான் சிஸ்டர் நான் ஆல்ரெடி ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஆன்சர் பண்ணேன். சம் ஆஃப் தி very top preachers like Mark Finley, Randy Skeet, all these people you should observe how they appreciate somebody and how they put them on the pinnacle, but above them is God. Okay, you observe how they do it. So nicely they do it. They really exalt that person's, what you say, the person's appreciation of what they have done, and then they also glorify God's name through what they have done. So in the Mari, we should be very smart and wise to do that. We should make sure that we don't give way for the devil's pride to go up, but we give way only for God's glory to be lifted. So, Beulah sister. என்னை பொறுத்த வரைக்கும் there is nothing wrong in introducing somebody. Yes.
இப்போ வந்து பாஸ்டர் பீட்டர் வந்து ஸ்பைசர்லேருந்து வந்திருக்காரு, ஹீஸ் ஹேவிங் திஸ் டிகிரி தட் டிகிரி, தேர் இஸ் நத்திங் ராங் இன் இன்ட்ரடியூசிங் இட். பட் அந்த டைமில் வந்து இஃப் த பர்சன் ஹூ இஸ் பீயிங் இன்ட்ரடியூஸ்ட் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ப்ரைடு வந்து அவங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அது தப்பு. ஸோ தட் பர்சன் ஹூவர் இஸ் ரிசீவிங் தட் இன்ட்ரடக்ஷன் அவங்க வந்து நினைக்கணும், திஸ் இஸ் கடவுள் வந்து எனக்கு இந்த பிளெஸ்ஸிங்கை கொடுத்துருக்காரு, ஐ எம் பிளெஸ்ட் பிகாஸ் காட் கேவ் மீ திஸ் பிளெஸ்ஸிங், ஹீ ஷுட் பி ஏபிள் டு ஹம்பிள் ஹிம்செல்ஃப். அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைடு வந்துடக்கூடாது. ஸ்டீஃபன் சொன்னபடி அந்த ப்ரைடு அவங்களுக்கு வந்துருச்சுன்னா தட் இஸ் ராங். பட் அவங்க வந்து தே ஷுட் பி ஏபிள் டு ரியலைஸ் அண்ட் டெல் திஸ் இஸ் கடவுளோட பிளெஸ்ஸிங் எனக்கு அவர் கொடுத்துருக்காருன்னு. சரி சரி, நல்ல பாயிண்ட். ஜஸ்ட் கேன் கன்க்ளூட் 1 or 2 verses. டைம் இஸ் சாஷ் அவங்க சொன்னது போல தான் இதுதான் சரியானது. அதுக்காக யாரையும் பெருமைப்படுத்தக்கூடாதுன்றது இல்லை. நம்ம கொடுத்தா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிங்களா, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ மை சன். எப்போ சொல்கிறோம்? ஒரு ஸ்டேஜில் போயிட்டு ஒரு காரியங்களை செய்யும்பொழுது, ஒரு என்ன இஃப் த ஜாயினிங் இன் எனி காம்படிஷன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? அது தப்பா? ஆனால் இப்போ பியூலா மேடம் சொன்னது போல் என்னை வந்து ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா என்ன செய்யக்கூடாது, உடனே மேலே போயிடக்கூடாது. ரொம்ப நன்றிங்க சிஸ்டர், மகிமையெல்லாம் ஆண்டவருக்குரியதுன்னு தான் சொல்லணும். எப்போ நமக்குள்ள ஐயோ சிஸ்டர் வந்து சொல்லிட்டாங்களோ அப்போ நான் அவ்வளோ பெரிய ஆளா, என்கிட்ட அவ்வளோ தாளந்து இருக்குதான்னும் போது தான் நம்மளை யாருக்கு ஒப்பிடணும்? சாத்தானுக்கு ஒப்பிடணும். அவனும் அதுக்காகத்தான் நடந்துன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ காட்லி கேரக்டர். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரெவலேஷனில் 2nd chapter 3rd chapter பார்த்தோம் அப்படின்னா, சர்ச்சஸ்க்கு வந்து கிரைஸ்ட் சொல்கிறப்போ காட் வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் தான் பண்ணுறாங்க எல்லா சர்ச்சுக்கும். ஸோ அப்ரிஷியேட் பண்ணுறதுல தப்பே இல்லை, இட் இஸ் அ காட்லி கேரக்டர் தான். ஆனால் அது வந்து அங்கிள் எல்லாரும் சொல்கிற மாதிரி அது வந்து ஒருத்தவங்களோட சின்ஃபுல் நேச்சரை வெளியே கொண்டு வரும் அப்படின்னா அதை செய்ய வேண்டாம். ஸோ யூ ஹேவ் டு கன்க்ளூட். கொண்டு வர்றது யாரு? நம்ம தானே கொண்டு வரோம். ஒருத்தருக்குள்ள இருக்கு அப்படின்றத அப்ரிஷியேட் பண்றது தப்பு இல்ல. அப்ப அவங்களுக்குள்ள அந்த நேச்சரை வந்து கொண்டு வர்றது யாருன்னா நம்ம தான் கொண்டு வரோம். இப்போ ஒரு குழந்தை வந்து அழகா இருக்குது அப்படின்னா அது குழந்தைக்கு எப்படி தெரியும்? நம்ம சொல்றதுனால தான் தெரியும். ரொம்ப அழகா இருக்கிற, ஓ அப்ப நான் அழகா இருக்கிறேனா? நீ ரொம்ப வயசா இருக்கிற, ஓ அப்ப நான் ரொம்ப வயசா இருக்கேனா? அப்ப அந்த கொண்டு வர்றது யாருன்னா நம்ம தான். பட் அட் த சேம் டைம் நம்ம அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணலாம்னா, God has given you such wonderful knowledge. God has given you the beauty. அப்படின்னு சொல்லி காடை நம்ம அந்த இடத்துல கொண்டு வரும்போது அப்போ அந்த குழந்தைக்கு என்ன செய்யும்? தோணும், இப்போ காட் என்ன அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ த child will not feel that inferiority. Right. So that's how we have to appreciate. So when we link with God, always the glory goes to God. So we have to conclude, summarize. We must be able to distinguish between the pride that destroys and the pride that just lifts a person for what he is. There is two distinguish. The pride that Lucifer had was a pride that destroyed him. What was the pride? He wanted something more than what he was given. So when you are exalting someone, you don't give them more than what they need. You must give them only what they have. You know, I have seen, even when I went for a week of prayer, they asked me about myself. Or list na kutta what I have completed. Ana extra la போட்டு சொல்லிட்டாங்க. அவர் இப்படி they told so many things, you know. And then after that I went and clarified and I said, I'm just a humble servant of God. And I corrected few things because I don't want to put myself in a place. So we should understand that our pride should be only to a certain level, not go to beyond what Lucifer wanted beyond. What pride he wanted? He wanted the pride of discussing of who will create the world. He wanted this, he wanted to take that pride. So that should not this one. That's the pride of destruction. அற்புதமான ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க. இட் இஸ் so many people is answering this. It is nothing to worry because this lesson is going like that. That is very important.
how the teacher is written, the simple concepts, how the eagerness is created each one of among the souls to have the discussion of the humility and the pride. ஸோ அதுதான் இந்த மேன்மையாக அந்த டீச்சர் பற்றி நான் ஸ்டார்டிங்கை சொன்னேன். அண்ட் சம் ஆஃப் த கன்க்ளூஷன் சம்மரி நீங்கள் சொன்னது தான் நானும் சொல்ல போகிறேன். ஈவன் ஜீசஸ் ஆல்சோ 3 தாலந்து 5 ஒரு சில்வர் காயின் கொடுக்கும்போது அவங்க டபுளாக பண்ணாங்க. என்ன சொன்னார் ஜீசஸ்? வெல்டன் மை சர்வெண்ட், வெல்டன்னாரு. பட் சிஸ்டர் சொல்லும்போது, பர்வீன் சிஸ்டர் சொன்ன மாதிரி, when we appreciate other person, we have to mix with the grace and edification of Jesus Christ should be there in that appreciation of others, and that person to receive that appreciation should think because of this appreciation, the comment coming from the opposite side, it is the grace of God. Because of that I received this such a kind of blessing in iris. So இதுதான் well done Jesus சொல்லுகிறார். appreciation should be there in proper way and gentle way. grace should be there and அதுதான் நான் சிஸ்டர் சொன்னேன் அந்த ஆன்சர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதான் so you will be satisfied, I think. இன்னைக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. சம்டைம்ஸ் இவங்க கொஸ்டின் கேட்டது நல்லதாச்சு. ஏன்னா இனிமேல் யாரையும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதுன்னு கூட ஏஞ்சி போயிருப்போம் இந்த லெசன் ஆகிட்டு இருப்பாக்கு. ஸோ நல்ல கொஸ்டின் கேட்டு we have to come to conclude one of the best question. again lot of answers we have given and somehow இந்த வித்யானபுர சர்ச்சில் ஒரு வாட்டி பார்த்தேன், எனக்கே ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. பிரசிடெண்ட்டுக்கெலாம் மாலை அம்மட்டு ஷாலு அம்மட்டு பொக்கேலாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. யார் ஒருத்தர் வந்து எந்த மனுஷனுக்கு எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது, ஏசு கிறிஸ்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் மேலே போய் பிடிங்கினே வந்துட்டார். போடுற டைமு அந்த சீனு வந்து என்னால் ஐ கெனாட் டைஜஸ்ட் வாட் த பர்சன் திங்க். இந்த ஓய்வு நாள் எந்த மனுஷனுக்கும் ஏசு கிறிஸ்துவனுடைய மேன்மை இடம் இல்லை, தயவுசெய்து அது எனக்கு கொடுங்கன்ட்டு மாலை பொக்கே ஷாலு பிரசிடெண்ட்டுக்கு அது நேமோ வருஷம் ஏதாவது சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் அவரே போய் எடுத்துன்னு வந்து எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து உக்காந்தார். எல்லாம் இது பின் ட்ராப் சைலன்ஸ். ஸோ அதனால் வாட் எவர் வி அப்ரோச், கிரேஸ் ஷுட் பி தேர் வித் லவ் ஆஃப் கிரைஸ்ட். வாட் த ஆப்போசிட் பர்சன் ஆல்சோ தட் அப்ரிஷியேஷன் ரிசீவ்ட் பை அதர் பர்சன், தே ஷுட் திங்க் தட் திஸ் அப்ரிஷியேஷன்ஸ் கம் ஃப்ரம் பிகாஸ் ஆஃப் கிரேஸ் ஆஃப் காட். ஸோ அந்த இது நம்ம கூட சம்டைம்ஸ் ஒருத்தர் மேலே ரொம்ப தூக்கிடுறோம். ஸோ சிஸ்டர் பர்வீன் சிஸ்டர் சொன்னது கரெக்ட் தான். The way we are appreciating, we have to see our, we have to think and calculate our words we are appreciating. Whether it is enhancing, encouraging others to have their heart is filled with this prideness because of their appreciation. And the mari appreciation should be appreciation and also mixed with the grace of Jesus Christ. That kind of appreciation should be there. So that is conclusion. Monday உங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் மெம்பருக்கு அது விருப்பம் இல்லை. எது சரி எது தப்பு எனக்கு தட்ஸ் வாட் இன் அவர் சர்ச் வாட் வி ஆர் டூயிங் வித் ப்ரேயர். வி வெல்கம் ப்ரேயர். அது என்னுடைய கடமை. ஒரு அதிகாரி வரும்போது நான் அவரை பாராட்ட வேண்டிய ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் என் சர்ச் மெம்பர் ஒருத்தர் இருக்காங்க, அது அவருக்கு பிடிக்கல. எது சரி எது தவறு? ஒருவேளை ஒரு சிம்பிள் கன்க்ளூஷனுக்கு வரணும்னாக்கா, ஓய்வு நாள் பரிசுத்தமான பலிபீடத்தில் நிற்கிறீங்க, ஒரு வேளை நான் அதை செய்தால் யாருக்கு அகௌரவமாக இருக்கும்? என் ஆண்டவருக்கு அகௌரவமாக இருக்கும். ஆகையினால அவர் தாங்காதபடி அதை செய்திருப்பார். இதில் ஒரு பாடம் என்ன? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுக்கணும். அதுக்காக மற்றவங்களை ஒரு பெருமை பாராட்டக்கூடாது, மற்றவங்களை பாராட்டக்கூடாதுன்ற இல்லை. அதுக்கு சில காரியம் இருக்குது, நேரம் இருக்குது, பொழுது இருக்குது, அதுக்கு சில முறைகள் இருக்குது. அது சரியானபடி நடக்காதனால தான் அவருக்கும் வந்து அப்படி செய்திருப்பார். ஒருவேளை நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமானாலும் கூட அது நாம் எப்படி அதை கையாளணுமோ அப்படி கையாள வேண்டியதாக இருக்குது. ஸோ மண்டே லெசன் நோ யுவர் செல்ஃப்னு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா? ஜஸ்ட் யூ கேன் லூக் சாப்டர் 18 9 to 14 யூ கேன் ரீட். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இது தான், பட் வி கேன் ரீட் த வர்சஸ். ஐ திங்க் லூக் சாப்டர் 18 verses 9 to 14.
ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உங்களை சொல்லுகிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஸோ இதில் வந்து நம்ம டைம்ஸ் பண்ண தேவையில்லை, ரெகுலராக நம்ம படிச்சிருக்கிறோம். 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஜீசஸ் கிவிங் தட் பேரபிள். தே கேம் டு வர்ஷிப், டு ப்ரைஸ் காட், டு டேக் ரிப்பெண்டன்ஸ் ஃப்ரம் காட் ஃப்ரம் தி சின். 2 ஜனங்களை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். ஒருத்தர் வந்து என்னன்னா சர்ச்சு முன்னால் வந்து எல்லாரும் தெரியுற மாதிரி நான் இது பண்ணுறேன், டைத் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கம்பேரும் பண்ணுறாரு. தான் இங்கே இருக்கிறான் பாரு, இவனை மாதிரி இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் வந்து மற்றவங்கள கை காமிக்கல. ஸோ தலை கூட எடுத்து பார்க்காத மாதிரி பின்னால் இதில் வந்து உக்கான்னு, ஸோ மார்பு அடிச்சுன்னு, ஸோ நான் ஒரு பாவி கடவுளேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஸோ ஜீசஸ் அதை என்ன கன்க்ளூட் பண்ணார்னாக்கா, ஃபைனலி who is accepted means the person who repentance from sin and surrendering to Jesus whatever the sin. எனக்கு எதுவும் தகுதி இல்லை கடவுளைன்னு சொல்லிட்டு வந்தாங்க பாருங்கள். ஸோ அந்த மனநூலுடைய நம்ம சபைக்கு வரும்போது, கடவுள்கிட்ட போகும்போது தான் அந்தவுடைய மனுஷன் ஒரு மேன்மை தான் பாராட்டுறாரு. இந்த 2 person we can see the humility and prightness, the 2 category. ஸோ அதனால தான் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1 Peter 5:5, 1 பேதுரு 5:5. ஸோ இங்கே இதில் தப்பாக போட்டிருக்குறாங்களான்னு தெரியல. ஸோ இங்கே லெசன் லாஸ்ட் பேராகிராஃப். எனவே பெருமை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார்? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஓகே. தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஸோ இது என்ன ஒரு டேஞ்சரஸ்னாக்கா, கடவுளே எதிர்த்து நிற்கிறாராம் இந்த ப்ரைட்னஸ் இருக்கிற போது. ஆனால் ப்ரைட்னஸ் அந்த கடவுளை வந்து மேக்ஸிமம் இஸ் ட்ரைங் இஸ் லெவல் பெஸ்ட், ஷேரிங் இஸ் லவ் கிரேஸ் அந்த பர்சனுக்கு கொடுக்குறாரு டு கம் அவுட் திஸ் ப்ரைட்னஸ் டு ஹியூமிலிட்டி. பட் தட் பர்சன் இஸ் நாட் அக்செப்டிங். இது வந்து இந்த சீடு, த டேஞ்சர் ஆஃப் சீட், திஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர் வித் பல்யூட் ஆல் திஸ் பர்சன். ஹவு லூசிஃபர் இஸ் பல்யூட்டட் நாட் ஓன்லி ஹிம்செல்ஃப். லூசிஃபர் ஒரு ஏஞ்சல்ஸ் இது பண்ணல, 1/3 ஏஞ்சல்ஸை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ அதே போல் ஏன் எதிர்த்து நிற்கிறாருனாக்கா, ஒருடைய இந்த ப்ரைட்னஸ் கேரக்டர் it will spoil the foundation of the church. That's what God himself stand against that. So we should be very careful. And 1 John 1:9 you can read. இல்லை, இன்னொரு விஷயத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குதுங்க. அவன் போயிட்டு ஆலயத்தில் நின்று அவன் என்ன நினைக்கிறான்? இட் இஸ் எ செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். என்னையே நான் ரொம்ப நல்லவன், என்னையே நான் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு இதுவும். நான் நல்லவன் சொல்கிறது நான் என்ன சொல்லிக்கிறதாக இல்லை, மற்றவங்க என்ன சொல்லணும், என்னை பற்றி சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லவன் தான், அவங்க செய்கிறதெல்லாம் சொல்கிறேன், ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் கீழ்ப்படுறேன், இது எல்லாம் செய்கிறேன், நான் ரொம்ப நல்லவன், ஆனால் என்னை உயர்த்தலை. நான் என்ன நல்லவன் சொல்கிறது இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்? என்னுடைய குணங்களை பார்த்து, என்னுடைய காரியங்களை பார்த்து, என்னுடைய கீழ்ப்படிதலை பார்த்து, என்னிடத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்குரிய குணங்களை வைத்து இவன் தகுதியானவன்பா, நல்ல மனுஷனாக சொல்லும் பொழுது அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டே தவிர, ஏன் அங்கே ஆசீர்வாதத்தை எழுந்து போனா? ஆண்டவர் அவன் மாதிரி நான் இல்லை சாமி, நான் சர்ச்சுக்கு வரேன், ஆஃபரிங் கொடுக்குறேன், டைத்து கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், அவன் பாருங்க ஒன்றுமே இல்லை அதில் அப்படின்னு சொன்னும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யார் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? மார்பில் அடித்து கொண்டு மேல் கூட பார்க்க முடியாமல் தன்னை தாழ்த்தினவன் தான் ஆண்டோடைய பார்வையில் மேலானவன். நமக்கும் அப்பேற்பட்ட குணங்கள் நம்ம இடத்துல வரும்பொழுது
இது நமக்கும் ஒரு பெரிய பாடம் தான். நான் என்ன நல்லவன் சொல்லிக்காம, ஆண்டவரே நீ என்ன சொல்லப்பா என் குணங்களை பார்த்துன்னு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்டு கூட எக்ஸாம் எழுதிட்டு நானே மார்க் போட்டுக்கணும்னு சும்மா இருப்பீங்களா நீங்கள்? ஏன்னா நீங்கள் டீச்சரு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இது. நீங்கள் சொன்ன ஆன்சர் அந்த பேஸ்மெண்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது செல்ஃப் ரைச்சஸ்னஸ், தன்னைத்தானே இது கடவுளுக்கு தேவையில்லை. Actually, First Peterல the instructions is given for a relationship of the church members. Okay, it is what is this? The young people respecting the elders and how both join in humility and give glory to God is what First Peter talks about. It talks about the relationship of one person with another person, and the base one there, it's humility. Base of this, it says, clothe yourselves, all of you. First it says, you younger people be subject to elders. After what it says, you clothe yourselves, all of you, with humility. Actually, on the first part is very important. All yourselves with humility. So, churchungla enna, we are elders. Young people namatha pechi kekano. But what it says, all of them should be clothed with humility. The whole church should be clothed with humility. Only then what happens is, God will be up. If not, what will happen? There are chances, I'm sorry to tell this, but I see it, I'm facing this. There are chances for elders to take God's place if all are not clothed with humility. Okay, so it will happen that way. You know, I have heard recently one church saying, நீ இந்த பாஸ்டர் போட்டனா நம்ம எல்லா சர்ச் விட்டுட்டு போவோம். Right statement or wrong statement? They have literally called the local office and they have told, if you appoint this pastor, we will all leave the church. Pastor will be there, no members will be there. Where is the clothing of humility happening? You know, and it is a very big thing that is happening now. Currently it's happening. I have evidence also for that. It's happening. Okay, so we should make sure that only all of us are clothed with humility. Nobody should be hindered. If an elder feels that a youth is doing wrong, we should call the youth, pray with them, or wait for the right time, pray and wait for the time and speak to them, and God will clothe everyone with humility. Uncle, ஒரு கொஸ்டின். அங்கிள் வந்து சொன்னாங்க that you should, I mean the lesson says that you should know yourself இல்லையா? ஸோ நம்ம வந்து நான் ரைச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த பேரபிளில் ஜீசஸ் சொன்ன மாதிரி அந்த ரைச்சஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அவர் ரைச்சஸாக இருக்கல. பட் நம்ம ரைச்சஸாக இருக்குமா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும்ல. அப்போ ரைச்சஸாக இல்லை அந்த பர்சன் அப்படின்ட்டு காட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நான் வந்து காட்குள்ளே இருக்கேன், நான் வந்து ரைச்சஸாக தான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியுமா? தெரியாதா? தாயின் கர்ப்பத்திலிருந்து நீ வெளிவருவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு நீ 40 வருஷத்துக்கு வந்து ஆலயத்தில் நின்றுக்கிட்டு சொன்னாக்கா அது ஏற்றுக்கக்கூடிய காரியமா? See, one person who is so much beaten and stripped, Paul he is stripped so much, he is beaten so much. He himself did not have that conviction to say I'm righteous, because he only relied on God's righteousness, Jesus' righteousness. We cannot say we are righteousness. All of the Bible says very clearly, all have sinned and fallen short of the glory of God. What glory you have fallen short? No, I'm not asking that, Anna. I'm asking if I abide in Christ, if I am doing everything God is telling me, and I am perfect like how God asks me to, would I know I am righteous? That's what I'm getting I'm coming to that. You know, I'm not trying to tell you that, the other way. I'm trying to tell you that you will come to know the righteousness of God, okay, because God will appreciate what you're doing and He will fill you with the Holy Spirit, and you will know
okay, that you are convicted with God's righteousness. You will know. You will know that you are convicted with God's righteousness, and God will, and there should be a constant relationship. You know what, Jesus himself, you know, he was divine, but he had to abide with his Father. For that, what he did, morning and evening. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன சொல்ல வர்றாரு அவரு, தம்பி ஸ்டீஃபன் என்ன சொல்றாரு, அவன் வந்து சொன்னது தப்பு இல்லையான்னு சொல்றீங்களா? அது சரியா புரியவே இல்லை நீங்க சொன்ன கேள்வி. இல்லை அங்கிள், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த ஆள் வந்து என்னது பெருமையாக வந்து கடவுள் முன்னாடி போய் நின்னாரு, அவர் செஞ்சு தப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நான் வந்து ரைச்சஸ் அப்படின்னு அவர் காட்டிக்கிட்டாரு, ஆனால் உண்மையில் அப்படி இருக்கல. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நான் உண்மையாகவே ரைச்சஸாக தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிகிறது, எனக்கு தெரியுமா அது அப்படின்னு. ஏன்னா லெசன் வந்து நோ யுவர் செல்ஃப் அப்படின்னு தானே இருக்குது. அதனால நான் கேட்குறேன். இல்லை, வேதம் சொல்லுது அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் இல்லைங்களா? அதுக்காக நான் வந்துட்டு இங்கே நின்றுக்கிட்டு ஆண்டவருக்கு முன்னால் மற்றவங்களுக்கு முன்பாக என்ன நான் பெருமை பண்ணிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லையே. ஆண்டவருக்கு தெரியுமே நீ யாருன்னு. நீ எவ்வளோ டைத்து கொடுத்த, எவ்வளோ ஆஃபரிங் கொடுத்த, இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்குற, இத்தனை வருஷம் நீ எத்தனை முறை சர்ச்சுக்கு வந்திருக்கிற, ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவன் என்ன செய்கிறாங்க, செல்ஃப் ப்ரைடு, நான் காமிச்சிக்கணும் அங்கே நான் யாருன்னு சொல்லி. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஆண்டவருக்கு நம்ம சொல்லி நான் நீதிமான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய குணங்கள், நம்முடைய வழிமுறைகள், நம்முடைய கனிகள், இவைகளே நமக்கு என்ன சொல்லணும், அவன் கிறிஸ்தவன்பா அப்படின்னு சொல்லணுமே தவிர நான் ஒரு கிறிஸ்தவன் இன்னும் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. So we can wind up a lot of discussion going on. I'll just conclude பண்ணிடுறேன் இது. The Bible says, if you know, okay, not God, if you don't love God, you do not know God. Okay? It very clearly says. So if you doing what the Jews missed is, இது ரொம்ப important point. இந்த இது conclude பண்ணு. What the Jews missed is, Brother Stephen, they kept the law, they followed all the law, and they relied on self-righteousness. But what makes you righteous is the love of God. The love of God and doing the law is what makes you righteous. And that love of God is constant. It is a love between a bride and a groom. Okay? It is a constant love. You know, so that love should not be missed. And the love in the automatically humility will come. So, பிரதர் ஸ்டீஃபன், ரிச்சர்ட் ஸ்டீஃபன் கொஸ்டின் கேட்டிங்க, அதுதான் எங்கள் ஆன்சர் சொன்னாங்க. அன்லெஸ் யூ cannot differentiate whether where you're standing, whether is righteous, unrighteous, is no use. The relationship is not, the foundation is not correct. Each and every soul knows I am a righteousness. இப்போ அது தெரிலன்னா நம்ம எப்படி நித்திய வாழ்வு எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு, until my death I have oscillation mind only, fluctuation. I am righteous or unrighteous. You are righteous only. But God giving that discern heart, each and everything. அந்த பரிசுத்த ஆவியை அறிந்து கொள்ள ஒரு சக்தியை மைண்டை ஜீசஸ் கொடுத்துக்கிறாருன்னு சொல்கிறாரு. பவுல் என்ன சொல்கிறாரு, I run the race, I finish the race, God will give the crown that day சொல்கிறார். கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறார் இல்லையா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நோஸ் வெதர் நான் நீதிமான் இல்லையான்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் அது நான் அந்த நீதிமானாகிறது அந்த முன்னால் சொன்னார். ஸோ அந்த மாதிரி நீதிமான் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இன்னொருத்தர் ஹியூமிலிட்டி இது பண்ணார். அந்த கேரக்டர் தான் நம்மகிட்ட இருக்கும். உண்மையான நான் நீதிமானன் தான்ட்டா நான் சொன்னால் கூட பின்னால் இருந்து சொன்னால் பாரு, ஐ ஆம் சின்னர். அதை பீட்டர் பாஸ் கூட சொன்னார், எவ்ரிபடி இஸ் சின்னர். ஸோ நோபடி இஸ், பட் த்ரூ ஜீசஸ் ஆதம் எவ்ரிபடி இஸ் பிகம் எ சின்னர். பட் அந்த கன்விஷன் இருக்குது பாருங்கள், நான் சின்னர் தான், ஈவன் தோ ஐ ஆம் ரைச்சஸ். But surrendering and through Adam, everybody is sinning, and we accept and surrendering to Jesus, I am a sinner, and we move to Tuesday lesson. Moshe Thalmoilla Dasan. எதுல அந்த இடத்துல நான் நீதிமான் அப்படின்ற அந்த ஒரு பெருமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நேரத்துல என்ன, நான் நீதிமான் இல்லை, நான் பாவிதான், எனக்கு குறைகள் இருக்கு, ஆனால் என்னை நீதிமானாக்க அவரால் முடியும் அப்படின்னு நினைக்கும் போது
அவர்கிட்ட நம்ம அவரை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் ஐ எம் அ ரைச்சஸ் பர்சன் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் காட், ஒன்லி வித் த கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்ற. அதான் நீதிமான்னு நம்ம ஆக்சுவலாக பியூர், நான் ஒரு நீதிமான் தான் உண்மையாக உங்கள் முன்னாலேயும் சரி கடவுள் முன்னாலும் சரி நான் நீதிமான் தான் இருக்கும்போது அந்த இடத்துல ப்ரைட்னஸ் வராது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஆக்சுவலாக டியூஸ்டே லெசனில் பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கு. டியூஸ்டே லெசனில் த நெக்ஸ்ட் லெசன் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஆஃப் மோசஸ். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் ஸ்டார்டிங் நவ். ஓகே, ஜஸ்ட் வி ஆர் நாட் ஸ்டார்டட், ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட். Okay, I'm just telling you, I'm giving you this one. Moses, you only told you have to finish 11 o'clock. அதுக்கு தான் நான் டியூஸ்டே லெசன் போகிறேன். மோசஸ் வந்து சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். மோசஸ் வந்து he is learned, highly learned, next king அவரு. But when he realized he is guilty of a murder, he wanted the help, a supernatural help. Okay, he humbled himself. நான் இப்போ தான் யோசித்துட்டு இருந்தேன், மோசஸ் அவ்வளோ லேர்னடு, ஹீ லேர்ன்ட் ஆல் த ஸ்கில்ஸ், ஒரு பெரிய திஸ் ஒன். பட் இஸ் டெல்லிங் காட், ஐ எம் ஸ்டாமரிங், ஐ கேனாட் ஸ்பீக். வாட் மேட் ஹிம் டு ஸ்டாமர்? அது ஒரு பெரிய கொஸ்டின்ல. வாட் மேட் ஹிம் டு ஸ்டாமர்? he was supposed to be a king, but he's stammering now. Why is stammering? His guilt, his humbleness has brought him to that state. He considers himself, I'm a murderer. Okay, I'm not worth it to go there. அப்படி அந்த ஸ்டேட்டில் நம்ம we should be always thinking. ஸோ நல்ல பாயிண்ட் சொன்னார் பீட்டர் பாஸ்டர். இது ஜஸ்ட் சம்மரைஸ் வாட் இஸ் லெசன். இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மோசவருடைய ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும். இவர் ஸ்டீஃபன் கூட இஸ் ரீகேப்பிங் தட் ஆல் ஹிஸ்ட்ரி, ரீகேப்பிங், அண்ட் ஈ ஆல்சோ மென்ஷனிங் ஆக்ட்ஸ் ஆஃப் சாப்டர் 7 அபவுட் மோசஸ். மோசஸ் லைஃப் இஸ் டிவைடட் இன்டு 40 years, 120, 40, 40, 40. 40 வந்து பாஸ்டர் சொன்ன மாதிரி எங்கள் லெசனில் சொல்லிக்கிறாங்க. அந்த எக்ஸடஸ்லாம் நம்ம படிக்கும் போது பயங்கரமான அந்த கலை, அந்த விஞ்ஞானம், கணிதம், மேத்தமெட்டிக்ஸு, அப்புறமேட்டு வாரிங்கு, டெக்னாலஜி. அப்போ வந்து ஈஜிப்ட் தான் பெரிய இதுவாக இருந்துச்சு. இந்த பிரமிடு கூட பார்த்தீங்களா எப்படி கட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ கூட 7 wonders ஆஃப் த வேர்ல்டு இருக்குது. ஆனால் அந்த டெம்பிள் கூட 7 wonders ஆஃப் த வேர்ல்டு இப்போ அந்த இல்லை, அது இல்லை, இப்போது அது இருக்குது. அப்போது என்ன மாதிரி கட்டியிருப்பாங்க ஸ்டில் பிரமிடு கூட நினைக்கிறேன், இப்போ லேட்டஸ்ட்டு தெரில நான், ஒன் ஆஃப் த 7 அந்த என்ன மாதிரி கட்டியிருப்பாங்க, அந்த கேல்குலேஷன், இன்ஜினியரிங்கு, எவ்வளோ பெரிய கல், எவ்வளோ இந்த ரூம், இந்த பில்டிங், நம்ம சர்ச்சு அளவு கூட ஒரு பெரிய கல்லுக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ மேலே எப்படி எடுத்திருப்பாங்க தெரில. But they used a lot of technology, science, everything, and arts, culture, languages, and also he is eligible for next Pharaoh, king of Egypt. அந்த ஒரு நிலைமையில் இருந்துட்டு என்னானாக்கா ஒரு பாஸ்ட் சொன்ன மாதிரி, அந்த பைபிள் சொன்ன மாதிரி அந்த மர்டரு அதெல்லாம் பண்ணிட்டு பிறகு சடனாக he ran away through Midian வந்துட்டு அங்கே வந்து மேரேஜ் பண்ண 40 years இருக்கிறாரு. செகண்ட் இந்த 40 yearsல இந்த சிஸ்டர் என்ன எழுதுகிறாங்கன்னா, டீச்சரு அந்த மலைகளில் தான் என்ன வந்து அவர் கல்வியாக ஆரம்பித்தான். அந்த மலைகள் நிரம்பிய அந்த பாலைவனம், ஆடு மேய்க்கும் போது ஷெப்பர்டு இதெல்லாம் பண்ணும்போது 40 வருஷம் தான் அது ஒரு பாடப்பள்ளியாக மாறியதுன்னு சொல்லிட்டு இங்கே எழுதுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து தான் அவர் வந்து எங்கள் கடவுள் எரிகிற முட்செடியில் வந்து மோசஸ் இது ஜீசஸ் வந்து அது காட்சி கொடுத்தாரு. ஸோ அப்போ தான் சொன்னார், இவர் பாஸ்ட் சொன்னார் இல்லையா. ஸோ என்ன மாதிரி ஒரு டாப் போஸ்டில் இருந்தார் 40 years, அமேசிங் கேரக்டர். அதான் நினச்சி பார்க்குறாரு அந்த 40 years என் லைஃப் எப்படி இருந்துச்சு, நான் தான் பெரியவன். அதான் அவர் இருந்திருக்கலாம். ஏன்னா எப்ரி 11:24 to 26 சொல்லுது, எல்லாத்தையும் ஈஜிப்டை விட்டு நான் என்ன பண்ணேனாக்கா வெறியும் குப்பையாக நான் மாறினேன் இயேசு கிறிஸ்துக்காக, ஐ சரண்டர் லைக் எனிதிங் சொல்லிட்டு இஸ் கம். அதுதான் பண்ணாக்கா அவர் சொன்ன மாதிரி அந்த மேன்மையெல்லாம் விட்டுட்டு அவர் கீழே எப்படி தாழ்த்தினார், அந்த எரிகிற முட்செடி அவர் பரிசுத்தமான கடவுள் என்னப்பட்டவர். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பேசிக் திங்ஸ் அவங்க அம்மா ப்ரீச் பண்ணாங்க. இது ஷீ இஸ் நாட் ஆர்டினரி. ஸ்டீஃபன் சொல்கிறாரு, மோசஸ் இஸ் நாட் ஆர்டினரி சைல்டு. ஜோகபாத், ஆம்ரம் 2 பேருக்கு தெரிஞ்சு அதெல்லாம். அந்த இது வளர்ந்து அவங்க அக்காவுக்கு ஆரோன் இவங்கெல்லாம் சின்னதில் பேசி பேசி வளர்ந்தவங்க தான். இருந்தாலும் சூழ்நிலை அப்படி மாறும் போது இவரும் எல்லாம் உள்ளே போகும்போது ஒரு பெரிய மிலிட்ரி லீடரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆயிடுச்சு. மர்டர் ஆகிட்டு பிறகு தான் தெரிஞ்சு, ஓ நான் தாவீது எப்படி அந்த குற்றத்தை நாதான் குற்றத்தை ஒப்புன அந்த சாவணும்னு சொன்னேன். இமிடியேட்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா. அந்த கான்செப்ட்ஸ் தான் என்ன பரிசோதனை பண்ணுறதில்ல.
அவங்க தான் நம்ம கை காமிச்சேன், நானே தான், என்ன இது இல்லை, நான் டாப் மோஸ்ட்டு, நான் பெரிய லீடரு அந்த மாதிரி. ஆனால் மர்டர் ஆகிட்டு பிறகு அந்த இடத்துல கடவுள் வந்து எவ்வளோ தாழ்மையாக உள்ளவர், அவர் கேரக்டர் எப்படி, அவர் எப்படி இந்த கிருபை உள்ளவர், அதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வந்த ஒரு கேரக்டர் வந்து அதை அப்படியே ரிவீல் பண்ணார். அதுதான் பவுல் கூட ஒரு கேரக்டர் வந்து ஜீசஸ் கேரக்டர் வந்து எப்படி இது பண்ணுறாரு, அதான் டெலிவரராக வந்து அவரே மாற்றி 40 இயர்ஸாக பாலவனத்தில் அவர் சேஞ்ச் பண்ணி சாந்த குணமாக ஆகிட்டு, அதான் இட் மேபி. ஏன்னா நான் அதுதான் நினச்சேன், இந்த லெசன் படிக்கும் போது அவ்வளோ லாங்குவேஜஸ், சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ்லாம் படிச்சுவர், எப்படி எனக்கு பேச வராதுன்ட்டார். என்ன யோசனை பண்ண அவருக்கு தான் சொன்னார், மோஸ்ட்லி இந்த ஆவிக்குரிய டிசைனிங் ஆர்ட்டு அந்த மாதிரி உங்களுடைய பரிசுத்தமான ஒரு வாக்கியத்தை நான் எப்படி எடுத்துன்னு போவேன், பாவப்பட்ட மனுஷன் நான், இது எப்படி எடுத்துன்னு போவோம், இந்த ஒரு லாங்குவேஜ் தான் அது பேசியிருக்கலாம். ஸோ நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாரு கடவுள்கிட்ட, அதன் மாதிரி 40 இயர்ஸ் ஜனங்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஆனால் கடவுள் எதிர்கிட்ட வந்து என்னால் பேச முடியாது, எனக்கு இன்கேப்பபிள்ன்றாரு. அதனால தான் ஆரோன் கொடுக்குறாரு, நீ போய் பண்ணுப்பான்ட்டு. ஸோ அமேசிங். அந்த மலை பள்ளி பாடங்கள், இந்த டெசர்ட் தான் அவருக்கு ஒரு கிளாஸ் ரூம் ஆயிடுச்சு. இதே மாதிரி பாருங்கள், யாருன்னு பார்த்தீங்களா, ஜான் த ரெவலேட்டர் எங்கே, பாட்மோஸ் இதில் அவருக்கு ஒரு இது பண்ணுச்சு. அதன் பிறகு ஜான் த பேப்டிஸ்ட் எங்கே, அது ஃபாரஸ்டில் அணி சாப்பிட்டாரு, வெட்டி கிளிங்களெல்லாம் சாப்பிட்டாரு, இதுதான் உணவாக இருந்துச்சு. அங்கே நேச்சுரல்லாம் பார்த்து பார்த்து கடவுள் எப்படிப்பட்டவர்ன்றது. அதே போல் தான் மோசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் அவர் கம்ப்ளீட்டில் சரண்டர் ஆகிட்டார். டேவிடு, அதன் பிறகு பால் சவுதி அரேபியா போனார். இமிடியட்டாக அவர் 12 டிசைபிள்ஸ் கூட கன்சல்ட் பண்ணல, இதெல்லாம் பெரிய விஷயம்ப்பா, மோஸ்ட்லி அவர்கிட்டே நான் பர்சனலாக உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணி சத்தியத்தை அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு எங்கே போனார், இமிடியட்டாக டெமாஸ்கஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு பிறகு he went to Arabia, he meditated with the word of God in one-to-one interaction, he came back with the equip of the armor of God. அதன் பிறகு நிறைய இது இருக்குது, there is no time and it's very important. அதான் மோசம் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. அதன் பிறகு ஜோசப் சின்ன வயசுலேயே எவ்வளோ தூரம் போனார் இல்லையா, 17 years when he went away, the family, beloved father also lost, எல்லாமே இதுவும் ஆயிடுச்சு, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இட் இஸ் வெரி டஃப் சிச்சுவேஷன். ஸோ நான் கூட காலேஜ் முடிச்சுட்டு ஒசூர் இமிடியேட்டாக ஏதோ சிஎட் குரூப்பில் ட்ரைனிங் சேர்த்தாங்கன்னா அங்கே போயிட்டேன். 4 years. என்ன ஒரு லெட்ரு இங்கே இருந்தால் 1 hour, பெங்களூர் தான் என்ன ஒரு இன்லாண்ட் லெட்ரு எழுதுரு, நான் எப்படி இருக்கிறீங்க, நான் இப்படி இருக்கிறேன், என்ன சாப்பிட்டீங்க, இப்படிலாம் நான் நினச்சி பார்க்குறேன். அந்த ரிலேஷன்ஷிப், சாப்பாடு இல்லை, இங்கே நல்லா சாப்பாடு இருந்துச்சு, அங்கே எப்போ தான் அந்த பரோட்டா தான் ஒசூரில். தெர் இஸ் நோ ரூம், பேச்சுலர் தான், எங்கே போனாலும் சாப்பாடு கட்சா கோல்டு கட்ச மாதிரி, ஐயோ அப்படியே ஒரு சமாதானம் ஆகும் பாருங்கள். அந்த ஒசூர்லலாம் சாப்பாடே கிடைக்காது, எங்கே பாரு பரோட்டா தான், இட்லி தோசை, இந்த மாதிரி அட்மாஸ்பியர் சொல்கிறேன். அவங்கள்ட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணுறது, லேண்ட்லைன் எப்படி இருக்கிறீங்க, அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அது மாதிரி சாட்டர்டேனா இமீடியட்டாக இங்கே வந்துட்டு திரும்ப மண்டே போவேன். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, நார்மன்னு நர்சரி பையன் அப்பா அம்மா பார்க்க போகிறான் வாரானலான்னுவாங்க. அதனால் ஜோசப் கம்பேர் பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் பிகேம் கிங். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம லைஃப்பில் வந்து அந்த ஒரு ஹியூமிலிட்டி எடுத்துன்னு வர்றது தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எல்லா லைஃப்லேயும் வந்து இந்த லெசன் பிரகார் நோ காட் டு அக்செப்ட் ஹியூமிலிட்டி நாட் ப்ரைட்னஸ், அந்த ஒரு பாடத்தை தான் நம்ம கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸில் போகணும். பாட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸில் போனால் தான் யூ ஹாவ் விஷன் ஆஃப் ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். அது முடியாது. Even humbling ourselves, and the nammala we cannot humble ourselves. The lesson says we cannot humble ourselves. Moses was humbled by the Holy Spirit. Okay, and the disciples also, next lesson, the disciples also were humbled by the Holy Spirit. Yeah, some of them chose pride. They all chose pride. Everyone were looking for position, but it is through the Holy Spirit they were humbled. But you still have to choose the Holy Spirit to do it. You have to still choose. Yes. It is a work of God. Unless it is not a work of God, we cannot. But the decision is individual. As Richard says, is individual souls to accept whether true or not. The free will choice. And David also sinned against Bathsheba. அங்கே அவர் டிசிஷன் எடுக்கலையா? God has spoken through Holy Spirit. Should not do adultery. வேறவருடைய மனைவி எடுக்க முடியாது, இதெல்லாம் அவர் பேசினார். ஹோலி ஸ்பிரிட் ஸ்டெப் பை ஸ்டெப் went away from God's what you told, no, that provision God made, but he missed that line. But the decision end with our own choice, what we are taking choice, the discerning out whether it's true or false.
Yeah, see what Stephen, I agree with what he says. When you realize you are a penitent sinner, you are a sinner, okay? You are in that state. And then the Holy Spirit works in you to humble yourself, to make you realize that without Christ, okay, you cannot. You have come to, Moses did that. Moses was in that state. He realized that he was a sinner, a murderer, and then the Holy Spirit had to come and intervene and make him continually to understand he is what you say, he is a sinner. And then the Holy Spirit says, I'll give you the Spirit, I'll give you the voice to talk. You know, that's very important. So that's what I tried to. ஸோ புதன்கிழமை பாடம் மிகப்பெரிய குற்றம். பாருங்க, இந்த லெசனில் வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லிக்கிறாங்க. ஸோ பிக்கஸ்ட், வாட் இஸ் தேர் இன் இங்கிலீஷ்? வெட்னஸ்டே, கிரேட்டஸ்ட் ஆஃப், ஸோ எல்லாத்துக்கும் பெரிய இந்த லெசனில் வந்து இது ஒரு கொஞ்சம் இன்னும் பெரிய இதுவாக கொடுத்துருக்குறாங்க, மிகப்பெரிய குற்றம். இது எல்லாருக்கும் தெரியுங்களா? லூக் 22-24 ஐ கேன் ரீட், and starting verses and last 24 and 27 verses. Luke 22. அன்றியம் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. 27. பந்திருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்திருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரன் போல இருக்கிறேன். இதுதான் இந்த பெரிய குற்றம். என்னன்னாக்கா, ஜீசஸ் கூடலே இருந்தாங்க 12 disciples, எல்லாமே கூடால போனாங்க. 3.5 years தே டன் த மிராக்கிள், எல்லாமே இருக்குது. எல்லாமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கடவுள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. மோசஸ் ரன் பண்ணும்போது 40 years த வில்டர்னஸ். ஸோ தே ஆல்சோ saw the 10 plagues, God has done the miracle escape and Red Sea is open. ஸோ தி சேம் அந்த டைப் ஆஃப் கிரைஸ்ட் வந்து மோசஸ் பண்ணும்போது, ட்ரூ கிரைஸ்ட் வரும்போது அவரும் 3.5 years இதே போல் அந்த ஆவிக்குரிய விஷயங்களில் மோசஸ் என்ன பண்ணாரோ அதுவும் பார்த்தாங்க. இவங்களும் அதே பண்ண தான் டிஸ்ஓபீடியன்ஸாக பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நம்ம ஒரு எண்ட் டைம் சர்ச்சில் இருக்கிறோம், ட்ரூ ஆஸ் எ செவன்த் அட்வென்டிஸ் ரெமனன்ட் சர்ச்சில் நம்மளும் இருக்கிறோம். இந்த டைமில் வந்து எல்லாம் சத்தியம் கிடைக்குது, தீர்க்க தரிசனம் கிடைக்குது, எல்லா ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறோம், எல்லாம் நல்ல ஒரு அறிவுரைகள்லாம் இருக்குது. ஸ்டில் we are fighting like this. இந்த கேரக்டர் இருக்குதா? இது டெஃபினெட்லி வில் கம். ஸோ அதுதான் இந்த ஒரு கம்பேரிசன், மிகப்பெரிய குற்றம். இப்போ நம்ம ஆஸ் எ ரெமனன்ட் சர்ச்சில் இருக்கும்போது நம்ம எப்படி கன்விட் ஆகணும்? பட் இட் இஸ் அன்சீன் மான்ஸ்டர்ஸ். ஆக்சுவலி மனசில் வந்து அது இருக்கும். எல்லாம் இந்த டீச்சர் கூட எழுதிக்கிறாங்க, ஏதாவது ஒரு வழியில் சம் மஸ்டர்ட் சீட் we have the brightness will come. But that's what we have to keep on praying. We control step by step. So we cannot easily overcome this one. We all fleshly. We come through Adam's sin. Paul கூட சொல்கிறார் இல்லையா, மாம்சத்தின் இச்சைகள், அந்த இது ஒன்சின் இது கேரக்டர். பட் we have to control. கரெக்டு. நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம ஒரு லிஸ்ட்டு போடலாம். ஃபஸ்ட்டெல்லாம் எப்படிலாம் இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன், ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வி ஆர் அனலைசிங் அவர் ப்ரைட்னஸ், எனிதிங் இஸ் தேர், அண்ட் ஜஸ்ட் வி ஆர் மூவ் ஃபார்வர்ட். அண்ட் பீயிங் இன் ரெமனன்ட் சர்ச், காட் chosen church, we are the members, very gifted. We have to think that, and we have to surrender to God and to know more about God. ஸோ லாஸ்ட் அவரை நோக்கி பாருங்கள். ஸோ அதுதான் 22-27 you can read once again. Luke. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக those who want to be leader, they serve, they should serve like a servant. அதுதான், he came to not to be served, to serve. ஸோ அதுதான் கேரக்டர். அதுதான் காலில் கூட கழுவுனார். ஸோ ஜூடாஸ் இஸ்காரியட் கூட என்ன பண்ணுறாரு, இவரை காட்டி கொடுப்பாருன்னு தெரியும், இருந்தாலும் அவர் காலை வந்து கழுவுறாரு. ஸோ நம்ம அப்படி கழுவுமோ, அந்த ஹியூமிலிட்டி நம்மளுக்கு வரணும், அந்த ஹியூமிலிட்டி. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். he knows Judas will 30 pieces of silver coin will do that betray. அது தெரிஞ்சும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ப்பா, திருப்பம் அவர் காலை பிடிச்சி கழுவி. ஸோ he may convert. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கும்
ஸோ அந்த ஒரு ஹியூமிலிட்டி நம்மள்ட்ட வரணும்னு சொல்லிட்டு கடவுள் பேசுகிறாரு. நம்ம அந்த கேரக்டர் இருக்கலாம், உண்மையான சபையில் இருக்கலாம், ஆனாலும் இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களை பார்க்கும்போது அட்லீஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணலாம். இல்லை இட் இஸ் வெரி வேஸ்ட். அதர்வைஸ் இட் இஸ் கம்மிங் டு சர்ச் அண்ட் பீயிங் எ செவன்த் அட்வென்டிஸ்ட் ரெமனன்ட் சர்ச் எல்லாமே பண்ணும்போது எல்லாமே வேஸ்ட். அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த ஒரு கடவுளை நோக்கி பார்க்கணும். பவுல் கூட சொல்கிறார் இல்லையா, யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் கிரைஸ்ட்னு சொல்கிறார். அவர் ஃபோக்கஸ் ஆன் கிரைஸ்ட்ன்றார். இந்த போன காலாண்டில் நம்ம படித்தோம், சிலுவையின் வெளிச்சத்தில் நாம் வாழ வேண்டிய விதம் பற்றி பிலிப்பியர் 2:3-8 என்ன சொல்கின்றது. ஸோ நம்மளை அதில் 1 Chapter 2 7 and 8 படிக்கலாம். ஸோ அதுதான் அந்த ஒரு ஹியூமிலிட்டினாக்கா, அது பரலோகத்தில் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு நம்ம மனுஷனாக போல வந்தாருனாக்கா, இட் இஸ் வெரி கிரேட் ஹியூமிலிட்டி வி கேன் கெயின் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லைங்களா. ஸோ அதுதான் அது என்னன்னாக்கா, அது சயின்டிஃபிக் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாம்சங் கூட எடுத்தார் இல்லையா இந்த ஸ்பேஸு பற்றி. அந்த எர்த்து வரும்போது ஒரு டஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது அந்த டஸ்ட்டில் நம்ம ஒருத்தர் இவர் இவ்வளோலாம் பெருசுனா எவ்வளோ பெரிய ஒரு கடவுள் வந்து ஸ்டீஃபன் கூட சொல்கிறாரு, அதை ரீகேப் பண்ணுறாரு பழைய ஏற்பாடை. எவன் இஸ் எ த்ரோன், எர்த் இஸ் எ ஃபுட் ஸ்டூல், சச் எ பவர்ஃபுல் காட், நீங்கள் கட்டுற கட்டிடத்தில் நான் வாச முடியுமான்றாரு அந்த ஒரு டெம்பிள். அப்போது எவ்வளோ பவர்ஃபுல் காடுன்னு கொஸ்டின் கேட்குறாரு. அவர் வந்து ஒரு ஸ்மால் டஸ்ட் இஸ் எர்த், இன் தட் எர்த் வாட் யூ அண்ட் மீ, you can calculate in physics about that. We cannot calculate. அந்த மாதிரி ஒரு இது கால்குலேட் பண்ண முடியாது. அவ்வளோ கீழே வந்து அவர் ஒரு மனுஷனாக வரும்போது அந்த ஒரு பவுல் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எனி பாயிண்ட்ஸ் வி கேன் வைண்ட் அப். ஆனால் சிம்பிள் பார்த்திங்கன்னா லெசன் எப்படி இருந்துச்சு பாருங்கள். நிறைய பேர் பேசுகிறதுக்கு ஆர்வம் தூண்டப்பட்டது இந்த லெசனு. ப்ரைட்னஸ், ஹியூமிலிட்டி நம்ம படித்தோம். அநேக காரியங்கள் வந்து அதுதான் நம்ம யாரையும் வி கேனாட் டிசன் நீங்கள் பெரியவங்க நான் பெரியவன்ட்டு. நீனா அச்சுசன் வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஆஃபீஸ் கிளர்க்கு தான் சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் பாஸ்டர் சொன்னார் நேற்று. ஆனால் அவங்க வந்து இவ்வளோ அழகான ஒரு கேரக்டர் பற்றி நம்ம பேசும்போது எவ்வளோ ஹோலி ஸ்பிரிட்டால் அவங்க தூண்டப்பட்டிருப்பாங்க. அதுதான் இந்த ஹியூமிலிட்டியில் நம்ம என்ன லெசனை படிக்கும் போது யாரையும் தாழ்வாவோ மேலேயும் பார்க்கக்கூடாது. பட் எவ்ரிபடி இஸ் வி கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட், இஸ் கிரியேட்டட் ஆஃப் காட். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வி கம் ஃப்ரம் இஸ் கிரியேட்டர்ஸ் ஹேண்ட். பட் வி ஆல் ப்ரெஷஸ் சோல்ஸ். யூ மே ஹாவ் அ ஸ்பெஷல் கிஃப்ட், ஐ மே ஹாவ் சம் ஸ்பெஷல் கிஃப்ட். எவ்ரிபடி ஹாஸ் ஒரு தாளாந்து கடவுள் கொடுத்துருக்குறாங்க. தாளாந்து இல்லவங்க யாரும் இல்லை. ஸோ அது யூ ஹேவ் டு திங்க் அதில் தட் ஒரு கடவுளுடைய ஊழியத்தில் வந்து உங்களுடைய தாளாந்து வந்து கடவுளுக்கு வந்து ஒருத்தரும் ஒரு தாளாந்து கொடுத்துருக்குறாரு. அவர் தான் கொடுத்துக்கிறாரு, இவங்களுக்கு தான் கொடுத்துக்கிறாரு இல்லை. அதனால் மற்றவங்கள பேசுவோம், என்னை பற்றி பேசுவோம், இங்கே இடம் இல்லை. ஸோ மோசஸ் போலையும் தாவீது போல, பவுல் போல, ஆமாட்ட பீட்டரு, அதன் பிறகு ஜான் த ரெவலேட்டரு, ஜான் த பேப்டிஸ்ட்டு, ஸோ மோசஸ் போல் இவங்க வந்து அந்த மலை பிரசங்கத்தில் மலை இதில் வந்து அந்த டெசர்ட்டில் பாலைவனத்தில் எப்படி கல்வி கற்றார்களோ அந்த ஒரு ப்ரைட்னஸ்லேருந்து ஹியூமினிட்டி எப்படி வந்தாங்களோ, ஸோ இந்த லெசனில் வந்து அந்த கேரக்டர் நம்ம எடுத்துன்னு போவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடவுளுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆஸ்க் வேர் காட் ஐ ஆம் கோயிங் அவே ஃப்ரம் யுவர் ஹியூமிலிட்டி. ஸோ அந்த ஒரு தாட்டோட நம்ம இந்த லெசன் க்ளோஸ் பண்ணால் தேங்க்ஸ் ஃபார் திஸ். ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு என்னுடைய மனசு போது வசனத்தை வாசித்தது போல அவர் மனுஷகுமாரனாக இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் நம்முடைய ஆண்டவர். மிகப்பெரிய குற்றம், அப்படியான குற்றம் இருக்குது. மிகப்பெரிய குற்றம் என்ன? இந்த பெருமை தான். பெருமையினால நேபுகாத் நேச்சரை கொஞ்சம் நினச்சி பார்ப்போங்க.
வந்து நின்று பார்த்து எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்கிறாரு? இது நான் கட்டியதுன்றாரு. இது நீ அல்லப்பா, உனக்கு பெரியவர் ஒரு ஆண்டவர் இருக்கார் என்று தெரிந்து கொள்வதற்காக. அப்படி நிலைமை என்ன அர்த்தம்? என்ன நினச்சிங்க? மிருகத்தை போல அதை விட ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வேணுங்களா? அப்போது இது பெரிய குற்றம் தானுங்க. நான் என்று சொல்லுவது ஒரு பெரிய குற்றம். அப்படிப்பட்ட வாழ்க்கை சீஷர்கள் இயேசுவோடு இருந்தாங்க, அவரோடு சாப்பிட்டாங்க, அவர் செய்தது எல்லாம் பார்த்தாங்க, இவர் உலக ரட்சகர் என்று எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட பெரியவராக இருக்கிற அவரை விட்டுட்டு நமக்குள்ள யார் பெரியவருக்கு யோசித்தாங்க. ஆண்டவர் தாளந்து கொடுத்திருப்பது மற்றவர்களை கீழாக நினைத்து என்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல என்பதை நினைத்து, இந்த பாடத்தின் வாழ்க்கையை நம்முடைய ஒரு பெரிய வாழ்க்கை தான் அது. ஆண்டவரே, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் இருக்குமானா அது என்னால் எடுத்து போக முடியாது சுவாமி. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வேர்ட்ஸு, அப்போஸ்தலனாகிய பவுல், he says with a determination, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஆனால் அதே பவுல் என்ன சொல்கிறாரு? பாவியிலே பிரதான பாவி நான். see you compare that one, இல்லைங்களா? அவருடைய நிர்ணயத்தை கூட்டு நான் எல்லாத்துலையும் சரியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் என்ன மாதிரி பாவி ஒருவன் இல்லை ஆண்டவர்னு ஒப்பு கொடுக்குறாரு. இன்றைக்கி நாம் கூட நம்மை சம்பூர்ணமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை மாற்றி அவர் நினைக்கக்கூடிய குணங்கள் நமக்கு கொடுப்பார். நம்ம ஒரே ஒரு காரியம், we have to totally submit into his hand. அந்த சப்மிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இல்லைனாக்கா அது நமக்குள்ள அந்த தாழ்மை வருவதற்கு சான்ஸே இல்லை.